வாங்க வாங்க வாங்க. வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓ உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்ள. ஆள் அப்படியே வேற மாதிரி மாறிட்டீங்க. முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வருஷம் என்ன ஆகுது, வயசாகுது இல்ல? ஆனா நீங்க அப்படியே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன விசேஷம்? பழத்தட்டு பத்திரிக்கை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓ ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளா அவ? குழந்தையில பார்த்தது அவளை அடிக்கடி பார்க்கக்குள்ள இருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் சந்திக்கிறதே இல்லையே. நீங்க ஊர் பக்கம் வர்றதே இல்ல. நமக்கும் சென்னைக்கு வரணும்னா மலைப்பா இருக்கு. எடுமா, கல்யாணத்துக்கு அவசியமா வரணும். ஊர்ல கல்யாணம் வச்சிருக்கேன்னு வராம இருந்துடாதீங்க. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா வரும். உட்காருங்க. அப்புறம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? யார பத்தி கேக்குறீங்க? உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் பத்தி தான் கேக்குறேன். இல்ல 20-25 வருஷம் ஆச்சுல, இடையில அவங்கள பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? நீங்க ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏன்னா அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இத பாருங்க, அவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எதுவும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. என்னன்னு இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல. உங்க பொண்டாட்டிய கூட விடுங்க, பிள்ளை ஒண்ணு இருந்துச்சு இல்ல, அத பத்தி யோசிக்கணும்ல. அப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு கோவப்பட்டீங்க. இவ்வளவு வருஷமா அதையே நினைச்சா ஒதுக்கி வைப்பீங்க? அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க. மாப்பிள, தொடர்ந்து ஒரே தப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். 25 வருஷமா தீராத அளவுக்கு அப்படி என்ன சுமதி தப்பு பண்ணிட்டா? ஏங்க, அவர்தான் அத பத்தி பேசாதீங்கன்றாரு. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு அவரை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் நீங்க எல்லாம் வேணான்னு நாங்க விலகி இருக்கோம். வலிய வந்து தேவையில்லாம பிரச்சனை உண்டு பண்றீங்க. நீ எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்க? நீ யாரு முதல்ல? இது என் மாமன் மகன், பாதிக்கப்பட்டது என் சித்தப்பன் பொண்ணு. அத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். நீ யாரு? ஒன்னாலதான் இந்த குடும்பமே கெட்டு போச்சு. நீ என்னைக்கு இவர் ஆபீஸ்ல வேலைக்குன்னு கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு புடிச்சது இந்த குடும்பத்துக்கு சனி. நீ இப்ப இருக்கிற இடம், அனுபவிக்கிற வாழ்க்கை எல்லாம் சுமதியோடது. அவளை விரட்டி விட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உனக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல? முதல்ல நீ இத பத்தி பேசவே கூடாது. அந்த அருகதை உனக்கு கிடையவே கிடையாது. யோ, நீ யாரையா அதை பத்தி பேசுறதுக்கு? போயா வெளிய, போயா வெளிய. சுப்புலட்சுமியை பத்தி தப்பா பேசுற எவனும் எனக்கு தேவையில்லை. போயா வெளிய. அது சரி, இவதான் உன்னை புடிச்சு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா உனக்கே இன்னும் இவ பத்தி தெரியாம தான் இருக்கு. கட்டின பொண்டாட்டி என்ன ஆனா, பெத்த புள்ள என்னாச்சுன்னு எந்த கவலையும் இல்லாம இருக்கியே, இதெல்லாம் பெரிய பாவம்யா. அந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. நீ செய்யறது பாவம் இல்லைன்னா இவளுக்கும் உனக்கும் புள்ள பிறந்திருக்கணும்ல. பறக்கலையே, ஏன்? உன் பேர் சொல்ல இருந்த பிள்ளையும் விரட்டி விட்ட. வாரிசே இல்லாம சாகும் போது அனாதையா தான் சாக போற. இதெல்லாம் அனாதை சொத்தாதான் போகும் பாரு. ஏய், போயா வெளிய. நடடி.